இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம புஜிகோரை வந்து பயங்கரமாக வந்து அந்த பைத்தியக்காராக ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பாளையா குச்சி குழம்பு பேசிக்கிட்டு அவங்ககிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்ககிட்ட மாட்டிக்கின்னு பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான் நம்ம புஜிகோரோ. இதை வந்து நம்ம யூஜிக்குள்ளே இருக்க சூகினா கண்டுபிடிச்சிட்றாங்க. இவன் சாகக்கூடாது, இவன் செத்தானா நான் என்னுடைய பிளான் எல்லாமே ஊற்றிக்கும், இவனை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே 2 பேர்கிட்ட மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கான். அப்படியே வந்து நம்ம குஜிகோரோ என்ன பண்ணான், எனக்கு வேறு வழி இல்லை, நான் தோற்க மாட்டேன், எப்படியாவது நான் யூஜி டட்டோரியை பார்ப்பேன், கோச்சவை நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக பேசிக்கிட்டு அவனுடைய பயங்கரமாக வந்து பவரை கொடுத்து அவனுடைய சிகாமி டொமைனை வந்து ரிலீஸ் பண்ணி விட. ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனைனா, இதை அவன் சமன் பண்ணான் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாகிறதே வந்து நம்ம புஜிகோராவாக தான் இருக்கும். அதனால் வந்து இதை பார்த்த உடனே அள்ளு விட்ட உடனே இந்த பக்கம் கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம சுகுணா வந்துடுவார். சுகுணா வந்தோடனே டேய் நீ போ, என்னை கொல்ல மாட்டிங்களா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்து இவனை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல இவன் சமன் பண்ண அந்த சிகிகாமியை நான் தோக்கடிச்சாகணும். அதுவும் என்னுடைய சக்தி இல்லாமல், என்னுடைய முழு சக்தி இல்லாமல் இந்த பாடியை வச்சுக்கிட்டு தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்க. என்ன அது, நீ என்ன தோக்கடிக்க போறியா, ஏய் பார்த்து சொல்லுப்பா அப்படிங்க. என்னம்மா சுகுணா, நீ இந்த பாடியை வச்சுக்கிட்டு என்ன தோக்கடிக்க போறியா அப்படின்னு சொல்லி சுகுணாவே கலாய்க்கும். பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து 2 பேரும் மாற்றி 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 சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இவன் ஒரு அடி அடித்தா அவன் ஒரு அடி அடிக்கிறான், அவன் ஒரு அடி அடித்தா இவன் ஒரு அடி அடிக்கிறான், இவன் ஒரு குத்து விட்டா அவன் ஒரு குத்து விட்றான். 2 பேரும் மாற்றி 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 குத்த விட அப்படியே வந்து நம்ம சுகுணா வந்து கணக்கு போட ஆரம்பிக்கிறான், இவனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, அப்படியே அள்ளு விட்டுருதுங்க. அந்த மாதிரி ஒரு சண்டை இங்கே ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த இதுக்குள்ளே இருக்காங்க. இங்கே புஜிகோரோ மயக்கத்தில் இருக்கான். மயக்கத்தில் இருக்கும்போதே இவன் ஐயோ நான் கிக்குன்னு வந்து என்னுடைய கிக்கே மொத்தமாக இறக்கி விட்டானே, இவன் யார் இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே இங்கே அந்த சிகிகாமையை போட்டு பொழந்து கட்டிட்டு அவனை கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே நீ நல்லாவே சண்டை போட்ட, ஆனால் நீ சண்டை போடும்போது நீ கொஞ்சம் நம்பிக்கையை தளர விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் கொல்லலான்னு போகும்போது ஒன்றும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு இவன் என்னுடைய டொமைனை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகிகாமி டொமைனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம சுகுணா சொல்கிறா, உன் டொமைன் நல்லா தான் இருக்குது, ஆனாலையும் இந்த டொமைன் ஒன்றுத்துக்கும் உதவாது, என்னுடைய டொமைனை நான் பயன்படுத்த போகிறேன், அதை மட்டும் நீ பார்த்த நீ ஒன்றுக்கு போயிடுவ அப்படின்ற மாதிரி டைலாக்கெல்லாம் பேசிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை தான் போடுறானுங்களாங்காட்டியும் டொமைனை முழுசாக பயன்படுத்தி முடிக்க மாட்டுறானுங்க. அங்கே இருக்க கட்டடம்லாம் கண்ட துண்டமாகுது. அங்கேருந்து எல்லாமே பயங்கரமாக இது பண்ணிகிட்ருக்க. நம்ம சுகுணா வந்து பயங்கரமாக வந்து அவனுடைய டொமைனை யூஸ் பண்ணும்போதே பார்த்துட்டு அப்படியே அள்ளு விட்டுருதுங்க. அவனோட டொமைன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் இந்த முழு இடமுமே வந்து டொமைனாக மாறுறதுன்னு பார்த்தா இன்ஃபினிட்டி டொமைன் ஃபார் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு டொமைனை போட பின்னாடி ஃபுல்லாக நரகம் மாதிரி ரெட் கலரில் தெரிய இதெல்லாத்தையும் பார்த்து அள்ளு விட்டுருதுங்க. நான் பார்க்கும்போதே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அள்ளுனா அவ்வளோ பெரிய அள்ளு. அப்படியே வந்து அந்த டொமைனை யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஆளை காலி பண்ணிடுறான். காலி பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படியும் வந்து காப்பாற்றிடுறான். யார், யூஜி வந்து என்னன்னு தெரியல, இவன் யூஜி மேலேயும் ஒரு கருணை இருக்க தான் போல் நம்ம சுகுணாக்கு. இருந்தாலையும் இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அதை சுற்றி அந்த டொமைன் போட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சுத்தமாக அப்படியே வந்து பிளாஸ்ட் ஆகி மொத்தமாக கருகி ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இதுவை கொண்டுருது. அப்படியே வந்து சுகுணா சுரேஷ் இதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு சுகுணா வந்து போயிடறான். இதை அப்படியே பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பயங்கர அழுகு வந்தது. என்னால் தான் இது எல்லாமே, நான் மட்டும் அவனை கண்ட்ரோலில் வச்சுருந்தேன்னா இது தப்பெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி வந்து பயங்கரமாக அங்கே நடந்திருக்கக்கூடிய அறிவெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறான். ஏன்னா
இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் சுகுணாவை கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான். ஆனால் இவன் வெளியே வந்து இங்கே நடந்த கொடூரத்தெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக அங்கே இருக்கிற எல்லாமே காலியாகிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு வழியே இல்லை, நான் வந்து சாகணும், இதுக்கு ஒரே வழி அங்கே வந்து அந்த பேட்ச் மூஞ்சினை கொல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேட்ச் மூஞ்சினை வந்து தேட ஆரம்பிக்கிறான். பேட்ச் மூஞ்சினா யாருன்னு தெரியும் இல்லையா? அவனை தான். அவனை தேட போயிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். பாய்.